தரிசனம் ஆலய தரிசனம். ஆலய தரிசனம் அருள்மிகு தெய்வநாயகேஸ்வரர் திருக்கோயில், திரு இலம்பயங்கோட்டூர், காஞ்சிபுரம். காஞ்சிபுரத்திலிருந்து 25 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னையிலிருந்து 60 கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த ஊர் அமைந்துள்ளது. அரக்கோணம் சாலையில் கூவம் கிராமத்தை கடந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த ஆலயம். மூலவர் தெய்வநாயகேஸ்வரர், சுயம்புலிங்கம், தீண்டா திருமேனி, யோக தட்சிணாமூர்த்தி. அம்பாள் ககன குசாம்பிகை, தாயினும் நல்லாள், கேடேந்து முலையம்மை, கதிர் முலையம்மை. தலம் அப்பர் திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற திருத்தலம். தீர்த்தம் சந்திர தீர்த்தம், மல்லிகை தீர்த்தம், ரம்பா தீர்த்தம், நாக தீர்த்தம், தாமரை தீர்த்தம், பூதகண தீர்த்தம். தல விருட்சம் மர மல்லிகை. பூஜைகள் அனுதினமும் 6 கால பூஜைகள். தொண்டை வளநாட்டின் பாடல் பெற்ற 32 ஸ்தலங்களில் 13வது ஸ்தலமாக திருஞான சம்பந்த சுவாமிகளால் எனதுரை தனதுரையாக என்ற அற்புத திருப்பதிகம் பெற்ற திருத்தலம். அரம்பையர்கள் வழிபட்ட திருத்தலம். அரம்பையர் வழிபட்ட வரலாறு ஸ்ரீலஸ்ரீ சிவப்பிரகாச சுவாமிகள் இயற்றிய திருக்கூவ புராணம் என்ற நூலில் உள்ள பாடலின் மூலம் அறியலாம். இங்கு இறைவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார். தீண்டா திருமேனியான் சிவன் கொன்றை மலரின் இதழைப் போன்று காட்சி தருகிறார். தினமும் கோபூஜை நடக்கும் இத்திருத்தலத்து சிவனை வருடத்தில் ஏப்ரல் 27, செப்டம்பர் 5, 11 ஆகிய நாட்களில் சூரியன் தனது ஒளிக்கற்றை பரப்பி பூஜிக்கிறார். மூர்த்தி, தலம், தீர்த்தம் என சிறப்பு பெற்ற ஆலயம். அம்பாள் தெற்கு நோக்கியபடி ஸ்ரீசக்கர பீடத்துடன் அருள் புரிகிறார். இங்குள்ள தல விநாயகர் குருந்த விநாயகராக காட்சி தருகிறார். அம்பாள் கனக குஜாம்பிகை பாதத்தில் காஞ்சி மகா பெரியவர் பிரதிஷ்டை செய்த
ஸ்ரீசக்கரம் உள்ளது இக்கோயிலில். இந்த ஆலயத்தில் அருள்பாலிக்கும் யோக தட்சிணாமூர்த்தி தலையினை சாய்த்து கண்களை மூடி கைகளால் சின்முத்திரை காட்டி அதை தன் யஜ்ஞோபவீதத்தின் பிரம்ம முடிச்சின் மேல் வைத்து ஒரு கரத்தில் திரிசூலமும் மறு கரத்தில் அக்கமாலையும் தாங்கியிருக்கும் கோலத்தைக் காண கண்கள் கோடி போதாது. குரு பெயர்ச்சி நாட்களில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் யோக தட்சிணாமூர்த்தியின் அருளினை பெற்று பலனடைகின்றனர். அரம்பையர் அமைத்த அரம்பேஸ்வரர் கோயிலில் தென்கிழக்கு பகுதியில் வீற்றிருந்து தன்னை வணங்குவோருக்கு 16 செல்வங்களும் வழங்க தயாராக இருக்கிறார். இப்போது கோயில் முழுமையாக புதுப்பிக்கப்பட்டு பொலிவுடன் காட்சியளிக்கிறது. வேத பாடசாலையும் செயல்பட்டு வருகிறது. பாண்டிய மன்னன் சுந்தர பாண்டியன் ஆட்சியில் மணவிற்கோட்டத்தின் பகுதியான கான்றூர் நாட்டில் உள்ள இத்தலம் பையங்கோட்டூர் என வழங்கப்படுகிறது. திரிபுவன சக்கரவர்த்தி திரிபுவன வீரதேவனது ஆட்சியில் கான்றூர் சதுர்வேதி மங்கலம் இளம்பயங்கோட்டூர் எனவும் வழங்கப்பட்டது. கல்வெட்டுகள் இதை உறுதி செய்கின்றன. தேவ கன்னியர் தங்கள் அழகை எவ்வாறு பாதுகாத்துக் கொள்வது, புதுப்பித்துக் கொள்வது என்று ஆலோசனை கேட்க தேவகுரு பிரகஸ்பதியை அணுகினர். அவர் அம்மூவரையும் தெய்வநாயகேஸ்வரரை வழிபடுமாறு கூறினார். அதை கேட்ட தேவ கன்னியர் தங்கள் தோழிகளுடன் கூவம் நதிக்கரைக்கு வந்து தெய்வநாயகேஸ்வரரை கண்டனர்.
ரம்பை ஒரு தீர்த்தத்தை அமைக்க அதில் நீராடி அனைவரும் இறைவனை வழிபட்டனர். இறைவனுக்கு மல்லிகை மற்றும் ரோஜா மலர்களால் அர்ச்சனை செய்ததோடு அருகே ஒரு 16 பட்டைகள் கொண்ட லிங்கத்தையும் பிரதிஷ்டை செய்தனர். வழிபாட்டிற்கு பின் அவர்கள் தங்கள் அழகு புது பொலிவுடன் திகழ்வது கண்டு பேரானந்தம் அடைந்தனர். தெய்வநாயகேஸ்வரர் தீண்டா திருமேனியாகும். பூஜையின் போது கூட அவரை அர்ச்சகர்கள் தொடுவதில்லை. ஒரு குச்சியின் உதவியுடன் வஸ்திரங்கள் மற்றும் மலர்கள் அணிவிக்கப்படுகின்றன. இந்த ஆலயத்தின் தல வரலாற்றை அறிய முற்படுவோம். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி தேவர்களை கொடுமைப்படுத்திய திரிபுர அசுரர்களை சம்ஹாரம் செய்வதற்காக மர மல்லிகை வனமாக இருந்த இந்த வழியே சிவன் சென்றார். அப்போது சிவனுடன் சென்ற தேவர்கள் விநாயகரை வணங்காமல் சென்றதால் சிவனாரின் தேரின் அச்சை முறித்தார் விநாயகர். தேர் நிலைகுலைந்து சாய்ந்தது. கவிழாமல் மகாவிஷ்ணு தாங்கிப் பிடித்தார். அப்போது சிவன் கழுத்தில் அணிந்திருந்த கொன்றை மாலை இவ்விடத்தில் விழுந்தது. மாலை விழுந்த இடத்தில் சுவாமி சுயம்பு மூர்த்தியாக எழுந்தருளினார். ஒரு சமயம் பல சிவ தலங்களுக்குச் சென்று பதிகம் பாடிய திருஞான சம்பந்தர் இந்த வழியாக திரும்பிக் கொண்டிருந்தார். சிறுவன் மற்றும் முதியவர் வடிவில் சென்ற சிவன் அவரிடம், இந்த இடத்தில் சிவன் குடிகொண்டிருக்கிறார், அவரை குறித்து பதிகம் பாடு என்றார். சம்பந்தர் சிவனிருக்கும் இடத்தை தேடிவிட்டு அவரை காண முடியாமல் திரும்பினார். மீண்டும் பசு வடிவில் சென்று அவரை மரித்த சிவன் தான் இருக்கும் இடத்தை காட்டினார். அதன் பின்னர் சம்பந்தர் சிவன் பால் பதிகம் பாடினார். ரம்பை, ஊர்வசி, மேனகை ஆகிய மூவரும் இத்தலத்திற்கு வந்து தங்களது அழகு குறையாமல் இருக்க சிவனை வேண்டி தவம் இருந்தனர். அவர்களுக்கு சிவன் யோக தட்சிணாமூர்த்தியாக காட்சி தந்து என்றும் இளமையாக இருக்கும்படியான வரம் அருளினார். இவர் கோஷ்டத்தில் சின்முத்திரையுடன் வலக்கையை இதயத்தில் வைத்தபடி வலது பாதத்தை மடக்கி யோக முத்திரையுடன் அபூர்வ திருக்கோலத்தில் காட்சி தருகிறார். பேரின்ப நிலையில் உள்ள இவரை வணங்கினால் காண்போரை வசீகரிக்கும் முகப்பொலிவையும் மன அழகையும் பெறலாம். குறிப்பாக பெண்கள் வணங்கினால் கூடுதல் அழகை பெறுவர் என்பது நம்பிக்கை.
ஆலயத்தில் அருள் புரியும் யோக தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமையில் நெய்விளக்கேற்றி 11 முறை வலம் வந்து வழிபாடு செய்தால் கல்வியில் மேன்மை, ஆத்ம ஞானம், மாறாத இளமை கிடைக்கும். கோயில் நுழைவாயில் அருகே தேவதையர்கள் வணங்கிய சிவன் ரம்பாபுரிநாதராக 16 பேறுகளையும் வழங்கும் 16 பட்டைகளுடன் மேற்கு நோக்கி காட்சி தருகிறார். திரிபுரம் எரிக்க புறப்பட்ட பரமன் பூமியே தேராக, சூரிய சந்திரரே சக்கரங்களாக, பிரம்மன் தேரோட்டியாக, மேருமலை வில்லாக, வாசுகி நானாக, நாராயண பெருமானை அம்பாக கொண்டு தாரகாட்சன், காமலாக்ஷன் மற்றும் வித்யுன்மாலி ஆகியோரின் நகரங்களை ஒரே அம்பில் வீழ்த்த புறப்பட்டு விட்டார் பரமன். சாய்ந்த தேரிலிருந்த பரமன் தன் கையிலிருந்த வில்லை தரையில் ஊன்றி நின்றார். தேவர்களையும் தெய்வங்களையும் திரிபுர அசுரர்களிடமிருந்து காக்க வந்ததால் இறைவனுக்கு தெய்வநாயகேஸ்வரர் என்று பெயர். சுவாமி அபிஷேகம் முடிந்து அலங்காரத்தில் காட்சி தருகிறார். தெய்வங்களைக் காத்த தெய்வநாயகேஸ்வரர் நம்மையும் காத்து அருள்வார் என்பதில் சந்தேகமே இல்லை. குரு தோஷம் நீக்கும் குரு பரிகார திருத்தலம். திங்கட்கிழமைகளில் சந்திரனுக்கு சாப விமோசனம் அளித்த சந்திரசேகரரை வழிபட்டால் நல்ல புத்தி கூர்மை மற்றும் உடல் நலன் கிடைக்கும். சந்திர பரிகார தலம். ஞான சம்பந்தர் பதிகத்தில் இத்தலத்தை தரிசனம் செய்தால் மறுபிறவியே இல்லை என அருளியுள்ளார். காஞ்சி மகா பெரியவர் பூஜித்த ஸ்ரீசக்கரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. மன அமைதி வேண்டுவோர், மறுபிறவி வேண்டாதோர் வழிபட வேண்டிய திருத்தலம். உளங்கொள்வார் உச்சியார் கச்சி ஏகம்பன்
ஒற்றி ஊர் உரையும் அண்ணாமலை அண்ணல் விளம்புவான் எனதுரை தனதுரையாக வெள்ளநீர் விரிசடை தாங்கிய விமலன் குளம்புற கலைதுள மலைகளும் சிலம்ப கொழுங்கொடி எழுந்து எங்கும் கூவிடம் கொள்ள இளம்பிறை தவழ் பொழில் இளம்பயங் கோட்டூர் இருக்கையாம் பேணி என் எழில் கொள்வது இயல்பே. ஞான சம்பந்த பெருமான் தேவாரம். ஆலய தரிசனம் காண்போம். அருள்மிகு தெய்வநாயகேஸ்வரர் அருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று மனதார பிரார்த்திப்போம். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.